வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்றைய பதிவில் ஜாதகத்தில் யோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோகங்கள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட யோகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுவது உண்டு. அந்த யோகங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குதா, நடைமுறையில் அதை பார்க்க முடியுதா அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்கும் யோகங்களை பார்ப்பதற்கு இயலவில்லை. ஒன்று, நமக்கு அது போன்ற அமைப்புடைய ஜாதகங்கள் வராமல் இருந்திருக்கலாம், அல்லது நமக்கு அந்த கொடுப்பனை இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த இரண்டில் ஏதோ ஒரு காரணங்கள் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு புலப்படுது. சரிங்களா? இருப்பினும் நாம் பார்க்கின்ற ஜாதகங்களில் ஒரு சில யோகங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தன்னுடைய அந்த யோகத்திற்கு உண்டான பலன்களை முழுமையாக கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கும் யோகம்தான் புத ஆதித்ய யோகம் என்று பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த இந்த யோகத்தை பற்றிய விளக்கத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. நம்ம சொல்கிற இந்த விளக்கங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருது, இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்து அதனுடைய பலாபலன்கள் எப்படி கிடைச்சிருக்குது, அல்லது உங்களது நண்பர்கள் உறவினர் ஜாதகத்தில் இந்த யோகத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த யோகம் பலருடைய ஜாதகங்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அதனால் இந்த காணொலியை முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு கிடைக்கின்ற ஜாதகங்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகத்தில் இது போன்ற தன்மைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்க. காணொளி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. புத ஆதித்ய யோகம். யோகம் அப்படின்னாக்கா 2 கிரகங்களின் தொடர்பு அப்படிங்கிறது தான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது 2 கிரகங்களின் சேர்க்கை. இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து ஏற்படுத்தும் கொடுக்கும் பலாபலன்களை தான் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த யோகம் அப்படின்னும் பொழுது அது அந்த ஜாதகருக்கு வேண்டிய பலாபலன்களை, மனதிற்கு நிறைவான பலாபலன்களை, மனம் மகிழ்ச்சியடையும் பலாபலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மனதிற்கு பிடிக்காத, ஒவ்வாத, வலிகளையும் வேதனைகளையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் கிரக சேர்க்கைகளுக்கு அவயோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆக ஒரு மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அமைப்பு அல்லது மகிழ்ச்சி அடைய செய்யும் அமைப்பு, இதெல்லாம் ஒரு யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த வகையில் நாம் இன்று கையில் எடுத்திருக்கும் இந்த யோகத்திற்கான பெயர் புத ஆதித்ய யோகம். இந்த யோகத்தை தரும் கிரகங்களின் சேர்க்கையானது அப்படின்னாக்கா சூரிய பகவானும் புத பகவானும் சேர்ந்து நமக்கு இந்த யோகத்தை கொடுக்குறாங்க. இந்த 2 கிரகங்களை பொறுத்தவரையிலும் இது ஒரு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லப்படுவது உண்டு ஜாதகத்தில். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், இவங்க 3 பேரும் ஒருவரை விட்டு ஒருவர் ரொம்ப தூரம் விலகிலாம் போக மாட்டாங்க. தொடர்ந்து இவங்க 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பின்னி பிசைந்து அப்படியே ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னாக்கா இவங்க 3 பேரையும் சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சூரியனோடு சேர்ந்து பயணிக்கும் கிரகங்கள் அப்படின்னாக்கா புதனும் சுக்கிரனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சூரியனோடு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிற கிரகம் அப்படின்னாக்கா அது புத பகவான் மட்டும்தான். மற்றைய கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் தூரம் தள்ளி 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 அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு. சரிங்களா? அந்த சூரியனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கும் இந்த புத பகவான் தரும், இந்த இருவரும் சேர்ந்து தரும் அந்த அற்புதமான யோகம்தான் புத ஆதித்ய யோகம் என்று பெயர் பெற்று இருக்கின்றது. சூரியன் இவர் ஒரு ஆண் கிரகங்க. அதிலும் அரச கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, முழுமையான ஒரு முதன்மையான அரச கிரகம் அப்படின்னம்னா அது சூரிய பகவான். தலைமை பொறுப்பு, முதன்மை, இந்த இரண்டிற்கும் காரகத்துவமாக விளங்குவது சூரிய பகவான். ஒரு நல்ல ஆளுமை கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை சொல்லலாம். ஆக முதன்மை, தலைமை, ஆளுமை, இது போன்ற தன்மைகள் சூரியனுடையது. இவற்றோடு புத பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கிரகமானது
அறிவுக்கு சொந்தமான கிரகம். நல்ல ஒரு புத்திசாலித்தனம், சாதுரியம், சாமர்த்தியம், சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேச்சில் ஒரு தனித்துவம். அந்த பேசக்கூடிய விஷயம் அப்படின்னாக்கா, நல்லா திறம்பட பேசுவது. பேசியே ஒரு வேலையை முடிக்கும் தன்மை அப்படிங்கிறது. இதெல்லாம் புதனுடைய நிலைப்பாடுகள். இப்போது நல்லா மனசுக்குள்ளே உள்வாங்கிங்க. ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தலைமை பொறுப்பில் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த நிர்வாகத்திறனும் இருக்கணும், ஆளுமை திறனும் இருக்கணும், புத்திசாலித்தனமும் இருக்கணும், சாமர்த்தியமும் இருக்கணும், சாதுரியமும் இருக்கணும், நல்ல பேச்சு திறமை இருக்கணும், நல்ல ஒரு சுறுசுறுப்பும் அவங்கக்கிட்ட இருக்கணும். இப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்புகள், குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, தகுதிகளை ஒரு பொறுப்பு அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னாக்கா, இது போன்ற தகுதிகள் இருப்பவர்கள்கிட்ட தான் அந்த பொறுப்புகள் போயிட்டு உட்காரும். ஏதோ ஒரு தகுதி அப்படிங்கிறது ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்ககிட்ட தனித்துவமாக இருக்கும். நாம் அதை கூர்ந்து கவனிக்க தவறி விடுவோம். இந்த யோகம் அப்படிங்கிற புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இத்தகைய அமைப்பில் இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு தனித்துவமான ஒரு நிபுணத்துவத்தை கொடுத்து, அது அந்த ஒரு கல்வியை, சிறந்த கல்வியை கொடுத்து, அந்த கல்வியின் மூலம் ஒரு நல்ல பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிலையில் அவங்கள உயர்த்துது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. இந்த புத ஆதித்ய யோகத்தை பொறுத்தவரையிலும் இது இவங்களுக்கு தான் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் கிடையாது. லக்ன ரீதியாக தான் இது சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் கிடையாது. இதை பொறுத்தவரையிலும் இந்த யோகம் லக்னத்தில் ஏற்பட்டாலும், 4ஆம் பாவத்தில் ஏற்பட்டாலும், 8ஆம் பாவத்தில் ஏற்பட்டாலும், இந்த யோகமானது எந்த லக்னமாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக செயல்படுது. இதனுடைய பலாபலன்களை தங்கு தடையின்றி தாராளமாக கொடுத்து அவர்களை நல்ல நிலையில் வாழ வைக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள யதார்த்தம். பார்த்துக்கோங்க. அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், இந்த புதாதித்ய யோகத்தை பொறுத்தவரையிலும் எந்த லக்னமாக இருந்தாலும் 1, 4, 8இல் இந்த கிரக சேர்க்கைகள் இருந்து இந்த யோகம் ஏற்படுகின்ற பொழுது அவங்க நல்ல கல்வி, அந்த கல்வியின் மூலம் ஒரு நல்ல உத்தியோகம், அது மூலம் ஒரு நல்ல பதவி, அதன் மூலம் ஒரு நல்ல கௌரவம், செல்வம், செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிலையை எட்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இது அறிவிக்குது. இது உங்களுக்கு கிடைக்கின்ற உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் இதை பொருத்தி பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய ஜாதகத்தில் வேணாலும் நீங்கள் இந்த ஒரு விதியை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். 100% இது சிறப்பான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக இந்த யோகம் லக்ன ரீதியாக தனித்துவமாக யாருக்காச்சும் நல்ல பலன்களை கொடுக்குதா அப்படின்னாக்கா, ஆமாம், லக்ன ரீதியாகவும் இது உயர்ந்த பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தனுசு லக்னத்தை பொறுத்தவரையிலும் சூரிய பகவானும் புத பகவானும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தாலும், மேஷத்தில் இருந்தாலும், மிதுனத்தில் இருந்தாலும், சிம்மத்தில் இருந்தாலும், கன்னியில் இருந்தாலும், இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாங்கன்னா கூட இவங்கள ஒரு ராஜா மாதிரியான ஒரு செல்வ கோட்டீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்து ஒரு நல்ல உயர்வான நிலைக்கு இந்த கிரக சேர்க்கை, இந்த யோகம் அழைத்து சென்று விடுகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் இந்த தனுசு லக்னமாகி இப்போ நாம் சொன்ன இடங்களில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். இருந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி இந்த சூரியன் புதன் சேர்ந்த புத ஆதித்ய யோகத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு சிறப்பான யோகம் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நம்ம உணர்ந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து இருக்கிறோம். இந்த விதிகளை உங்களுக்கு கிடைக்கின்ற ஜாதகங்களில் பயன்படுத்தி பாருங்கள். இதனுடைய அற்புதத்தை உணர்ந்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.